Hello minds, welcome to Healthy Education. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரிட்டையர்மென்ட் கம் அட்மிஷன். ஓகேங்களா? இதுல ரெண்டு கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அட்மிஷனுக்கு நம்ம செப்பரேட் வீடியோ போட்டுருக்கோம், ரிட்டையர்மென்ட்க்கு தனியா செப்பரேட் வீடியோஸ் போட்டுருக்கோம். எப்படி அக்கவுண்ட் பண்றது அப்படினு இப்போ வந்து இந்த ரெண்டு கான்செப்டையும் மெர்ஜ் பண்ணி எப்படி அக்கவுண்ட் போடுறது அப்படினு பார்க்கலாம். ஓகே, ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாரு, இன்னொரு பார்ட்னர் உள்ள வராரு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ் வந்து வெளியே போயிடுறாரு. ஸோ இன்னொரு பார்ட்னர்லாம் ரன் பண்ண முடியாது, இன்னொரு பாசன் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு இன்னொரு தேர்ட் பார்ட்டி என்ட்ரு பண்ணிவிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணாங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோங்க, ரிட்டையர்மெண்ட்டும் ஆயிருக்காங்க, அட்மிஷனும் ஆயிருக்காங்க. தட் இஸ் ரிட்டையர்மெண்ட் கம் அட்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளமில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். A, B and C were partners sharing profits in the ratio of 3:2:1. Their balance sheet on 31st/12/2013 was as follows. Creditors 30,000, capital A, B, C 1,40,000, 1,60,000, cash 1,10,000, machinery 1,20,000, goodwill 1 lakh. ஸோ இப்போ 3 பேர் பார்ட்னராக இருக்கிறப்ப குட்வில் எவ்வளோ இருக்குன்னா 1 lakh rupees இருக்குது. ஓகேங்களா? கேஷ் வந்து 1,10,000 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், the following steps were taken on 1/1/2014. C retired. ஓகேங்களா? அந்த இயர் ஃபுல்லாக இருந்திருக்காரு, 13 years ஃபுல்லாக இருந்திருக்காரு, 14 year ரிட்டையர்மெண்ட். C retired and his interest in the firm was valued at ₹80,000. அவருக்கு எவ்வளோ, அவர் இது வரைக்கும் பிஸ்னஸ் 80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் அவருக்கு எவ்வளோ வேல்யூ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, 80,000 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், 60,000 பண்ணியிருக்காரு, அவருக்கு 80,000 வேல்யூ வருது. இன் பிட்வீன் இந்த டிஃபரன்ஸ் ஃபிகரை வந்து நம்ம ஹிடன் குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் வாஸ் பர்ச்சேஸ்ட் பை A and B. ஸோ அதை வந்து A and B பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரம் their ப்ரைவேட் சோர்சஸ் இன் their ப்ராஃபிட் ஷேரிங் ப்ரப்போர்ஷன்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ப்ரப்போர்ஷனுங்க 3:2:1. இப்போ ரிட்டையர் ஆகிறது வந்து C தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏவும் பியும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட்டை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைவேட் சோர்ஸஸ்லேருந்து வெளியே இருந்து அவங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏவும் பியும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட்டு இல்லாமல், கேபிட்டல் அமௌண்ட் இல்லாமல் C செட்டில் பண்ணுறக்காக A and B வந்து 80,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுவும் என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரேஷியோ 3:2 ரேஷியோட இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ D வாஸ் அட்மிட்டட். இதோட வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுங்க, ரிட்டையர்மெண்ட் முடிச்சுது. ஓகே, இனி அடுத்த கான்செப்ட் D வாஸ். இதுக்கு தனியாக கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம், இதுக்கு தனியாக கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே தனித்தனியாக தான், அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எப்பவும் போல் ரிட்டையர்மெண்ட் மாதிரி, இது எப்பவும் போல் வந்து அட்மிஷன் மாதிரி ட்ரீட் பண்ணிக்க வேண்டியதுதான். D வாஸ் அட்மிட்டட் அண்ட் become entitled to 1/6 share of profit on the condition that A and B should be credited proportionate for. ஓகேங்களா? 1/6 ஷேர் அவர் கொண்டு வராருன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவரோட குட்வில் அமௌண்ட்டை டு ₹60,000. அவர் வரும்போது D உள்ளே வரும்போது அவரோட குட்வில் எவ்வளோ கொண்டு வராருங்க, 60,000 கொண்டு வராங்க. இந்த 60,000 A and B அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. டு பி brought in cash by D and he should bring in capital equally. குட்வில் 60,000 வேல்யூ கொண்டு வந்திருக்காரு, கேஷாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வந்திருக்காரு ஈக்குவல் டு 1/4 ஆஃப் கம்பைன்டு கேபிட்டல் ஆஃப் A and B ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது ரிட்டையர்மெண்ட் போக வர ஃபைனல் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டோட A and B டோட்டலில் 1/4 கேபிட்டல் வந்து யார் கொண்டு வராங்க, D கொண்டு வரார். அதான் மீனிங். ஓகேங்களா? ப்ரிப்பேர் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஷோ த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் as on 1/4/2014. ஸோ அதாவது D வெளியே போனதுக்கப்புறம், C வெளியே போனதுக்கப்புறம், D உள்ளே வந்ததுக்கப்புறம் நியூ பேலன்ஸ் ஷீட் என்னவா இருக்குது. இப்போ C இருக்கும்போது பேலன்ஸ் ஷீட் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ C செட்டில் பண்ணி முடிச்சுட்டு D உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன அமௌண்ட் கொண்டு வந்திருக்காரோ அதுக்கான அக்கௌண்ட் போட்டதுக்கப்புறம் நியூ பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராப்ளம் போடலாமா? இதில் வந்து கேட்டிருக்கிறதே கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ரிட்டையர்மெண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம், அதே மாதிரி அட்மிஷனுக்கான கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பாருங்கள் ஃபார்மெட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஹிடன் கேபிட்டல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, ஹிடன் குட்வில் டு பி பெய்டு. ஓகேங்களா? எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா அவரோட அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 60,000 கேபிட்டல் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ அவருக்கு பே பண்ணும்போது 80,000 பே பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 20,000. அதுதான் வந்து ஹிடன் குட்வில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற, ஸோ இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து சியோட
ரிட்டையர்மெண்ட் டைமில் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவும் நம்மளுக்கு லைபிலிட்டிஸோட ஓப்பனிங் எந்த சைடு வருது? ஸோ இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து நம்ம போடலாம். ஓகேங்களா? எப்பவும் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் வந்து லைபிலிட்டிஸோட ஓப்பனிங் எப்பவும் ஆல்வேஸ் இட்ஸ் பீன்னு லைபிலிட்டி சைடு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஏவோட கேபிட்டல், பியோட கேபிட்டல், சியோட கேபிட்டலை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எழுதிக்கலாம். ஸோ பை பேலன்ஸ் ஏவோடது எவ்வளோ இருக்குங்க? 1,40,000, பியோடது 1 lakh, சியோடது 60,000. ஓகேவா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சி ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க? 80,000 கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ அமௌண்ட் வந்து இவர் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டார் அப்படின்னா அப்போ ஆப்போசிட் சைடில் தான் வருமா? ஸோ டு கேஷ் ஏக்கு வந்து ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வருங்க இவருக்கு? பேமெண்ட் வந்து 80,000 ரிசீவ் ஆகுதா? ஓகேங்க. இந்த 80,000 எப்படி கொடுக்குறாங்க? யார் கொடுக்குறா? ஏஎன்பி அவங்களோட ப்ரைவேட் சோர்சஸ்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ மறுபடியும் எகெயின் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வருது. ஓகே. இப்போ ஏஸ் கேபிட்டல், பீஸ் கேபிட்டல். ஓகேவா? ஸோ 80,000 எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அந்த ப்ரைவேட் சோர்சஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஷேரிங் proportions. So 80,000 into 3/5. So 80,000 divided by 5 into 2. ஓகேங்களா? ஸோ ஏவோட கேபிட்டல், இது வந்து பிஸ் கேபிட்டல். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 48,000 வருது, சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32,000 வருது. ஸோ இவங்க வந்து கேஷாக கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கேஷ். ஓகேவா? ஸோ ஏஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ பை கேஷ் 48,000. ஓகேவா? ஸோ பை கேஷ் 32,000 இவங்க கொண்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரே இதில் கேஷ் மட்டும் போட்டால் போதும். 48,000 32,000 கொண்டு வராங்க. ஸோ இந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் முடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 20,000 இருக்கு இல்லையா? ஸோ அந்த குட்வில் வந்து இவருக்கு 60 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 60க்கு 80 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த பேலன்ஸ் 20,000 இருக்கு இல்லையா? அது வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்பியோட குட்வில். ஸோ அப்போ சிக்கு அந்த குட்வில்ல கொடுக்குறாங்க. சிஸ் கேபிட்டல். ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்வில்காக கொடுக்குறது. ஹிடன் குட்வில் அப்படின்னு சொன்னீங்களா? அதுதான் அவங்களோட ப்ரொபேஷனேட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 into 3/5, 20,000 into 2/5. ஸோ இப்போ இவர் வந்து 12,000 கொடுக்குறாரு, இவர் வந்து 8,000 ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவரோட குட்வில் வந்து அவருக்கு போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த அமௌண்ட்டை இங்கே எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ பை ஏஸ் கேபிட்டல், சிக்கு 12,000 கொடுக்குறாங்க, பை பீஸ் கேபிட்டல் 8,000 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 60,000 இங்கே வந்து 20,000 80,000 ஆயிடுச்சு. இப்போ 80,000 பே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதுங்களா? இங்கே வந்து 48,000 12,000 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ சிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஹிடன் குட்வில் அப்படின்னு சொல்லலாம். ஹிடன் குட்வில். ஓகேவா? ஸோ அதான் நான் இந்த இடத்துல போட்டு காமிச்சிருப்பேன் ஹிடன் குட்வில் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சது. இது டோட்டல் பண்ணிக்கலாம். வேறு எந்த டிரான்சாக்ஷன்ஸும் நம்மளுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் வந்து டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,88,000 வருது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஏக்கு என்ன வருதுங்க? 12,000 தான் வருது. ஸோ 1,88,000 போக பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் அவரோட கேபிட்டல். அந்த இயர் முடியும் போது அவரோட கேபிட்டல் அமௌண்ட்டாக இருக்குது 1,76,000 ஏக்கு கேபிட்டல்லாம் நிற்கிது. ஸோ பியோட அது டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 1,32,000 வருது. 1 lakh + 32 1,32,000 வருது. இங்கே வந்து வெறும் 8,000 தான் இருக்குது. அப்போ அவரோட பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,24,000 வருது. ஓகேவா?
இப்போ சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80,000 டேலி ஆயிடுச்சிங்களா, அவ்வளோதான். நம்ம பே பண்ணி முடிச்சிட்டோம் அவருக்கு சிக்கு. ஓகேவா, சீனி வந்து அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து கேபிட்டல் ஆன் ரிட்டையர்மெண்ட்டு. ஓகேவா, இப்போ வந்து அடுத்து போடுறது வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட்டோட கேபிட்டல் நம்ம யூஷுவல் படித்தோம் இல்லைங்களா, அதே தான். இப்போ வந்து அந்த கான்செப்ட் ஓவர் ஆயிடுச்சு. இனி அது வந்து பேலன்ஸ் ஷீட் போட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, நியூ பேலன்ஸ் ஷீட் போட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கான கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறோம். இது வந்து ஆன் அட்மிஷன். ஓகேவா, அட்மிஷன் டைமில் அப்போ யார் அட்மிட் ஆகிருக்காங்க, ஏபி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ், டி நியூ அட்மிட் ஆகிருக்காரு. ஓகேங்களா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் இனி கொண்டு வாங்க. இப்போ இவங்களோட பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற பேலன்ஸ் தானே. ஓகேங்களா, ஏஎன்பியோட பேலன்ஸ். அப்போ பை பேலன்ஸ் ஏக்கு எவ்வளோ இருக்கீங்க, 1,76,000. ஸோ பிக்கு எவ்வளோ இருக்கீங்க, 1,24,000. ஓகேவா, ஸோ இதுதான் அவங்களோட பேலன்ஸ் அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற குட்வில் அமௌண்ட் இருக்குல்ல, இனிமேல் இந்த குட்வில் நம்மளுக்கு யூஸ்லெஸ், நியூ குட்வில் தான் வரப்போகுது. ஸோ இந்த குட்வில்லை வந்து அப்போ ஏஎன்பி ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ரேஷியோவில். ஸோ ஓகேவா, குட்வில் ஷேர் பை ஏஎன்பி அட் த டைம் ஆஃப் சி ரிட்டையர்மெண்ட் இந்த இயர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1 lakh ருபீஸை வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் செட் பண்ணும்போது 1 lakh டிவைட் பை 5 into 3. ஸோ அப்படி போடும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 வருது. ஓகேங்களா, இவருக்கு எவ்வளோ வருதுங்க, 40,000 ரிமைனிங் வருது. ஓகேவா, ஸோ இந்த குட்வில்லை ஷேர் பண்ணி அவங்க திருப்பி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 குட்வில், இப்போ நியூ குட்வில் தான் வரப்போகுது. அதனால் இவருக்கு ஏக்கு 60,000, இவங்களுக்கு வந்து 40,000. எப்படி வந்துச்சுங்கிறதுனா பக்கத்தில் போட்டு காமிக்கிறேன். 1 lakh டிவைட் பை 5 into 3, அதே மாதிரி 2 ரெண்டு பேர்த்துக்கு போடுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த அமௌண்ட் முடிஞ்சுதா. இனி வந்து டி அட்மிட் ஆகிற டைமில் பாருங்கள், ஏபிடி தான் இருக்கார் இப்போ நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ டி அட்மிட் ஆகிற டைமில் குட்வில் எவ்வளோ கொண்டு வராருங்க, 60 கொண்டு வர. அது யார் ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஏஎன்பி ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அதை நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஏஎன்பிக்கு புது குட்வில் வருது. ஓகேங்களா, ஸோ பை குட்வில் எவ்வளோ வருதுங்க, டி 60,000 கொண்டு வராரு. இவங்களோட ரேஷியோ என்னங்க, 3/5. ஓகேவா, ஸோ இங்கே போட்டிருக்க பாருங்கள், இது வந்து ரிட்டையர்மெண்ட் டைமில், இது வந்து அட்மிஷன் டைமில். குட்வில் ஷோஸ் ஷேர் பை ஏஎன்பி அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் டிஸ் பார்ட்னர், டி ஆஸ் அ பார்ட்னர் ஷேர் இன் த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 60,000 கொண்டு வராரு. ஸோ 60,000 டிவைட் பை 5 into 3. ஸோ இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 36,000 வருது. ஸோ அதுக்கு அடுத்தது இவருக்கு எவ்வளோ வருதுங்க, 24,000 வருது. ஓகேவா, ஸோ இதை நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ குட்வில் வந்து ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நியூ குட்வில் வருது இல்லைங்களா, எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 36,000, இவங்களுக்கு வந்து 24,000 வருது. ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேலன்ஸ் வந்து குட்வில் நம்மளுக்கு 1,70,000 இருக்குது. நியூ குட்வில் போட்டாச்சு, ஓல்டு குட்வில்ல போட்டு முடிச்சிட்டோம். இனி நம்மளுக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து வேறு எந்த டிரான்சாக்ஷன்ஸும் கொடுக்கல. ஸோ இவரோட கேபிட்டல் மட்டும் 1/4 சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபைனலைஸ் பண்ணால் வர 1/4, இவங்க டெட் டோட்டலில் வர 1/4 இவர் கொண்டு வராரு. அவர் கேஷை போட்டுட்டு இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 1/4 மட்டும் 1/4 கம்பைன்டு ஈக்குவல் ஆஃப் ஏஎன்பி, இது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வேறு எந்த டிரான்சாக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறனால நம்ம வந்து இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது ஏக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ ஏக்கு இங்கே 60 தான் இருக்குது, இங்கே கிரெடிட் சைடு அதிகமாக வருது. என்ன வருதுன்னா 2,12,000 வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், அவருக்கு 2,12,000ல் 60,000 போக ரிமைனிங் என்ன வருதுங்க, 1,52,000. ஓகேங்களா, இவரோட டோட்டல் 2,12,000 வருது. ஸோ இது டோட்டல் பண்ணும்போது 2,12,000 மைனஸ் 60 போடும்போது 1,58,000. இதுதான் வந்து பேலன்ஸ் கேபிட்டல் ஆகுது. இப்போ ப்ரெசன்ட் பொசிஷனில் நியூ கேபிட்டல் ஆகுது டி என்ட்ரு ஆனதுக்கப்புறம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி பிக்கு போடும்போது 1,24,000 + 24 அப்படின்னு போடும்போது என்ன வருதுங்க, 1,48,000 டோட்டல் வருது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 40,000 தான் இருக்குது. ஸோ 1,48,000. ஸோ இதை லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் வருதுன்னா 1,08,000 வருது.
ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4ன்னு சொல்லியிருக்காங்களா. ஏ அண்ட் பியோட கேபிட்டலில் 1/4ன்னு சொல்லியிருக்காங்க. ஏவோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குங்க 1,52,000 அட் ப்ரெசன்ட் பொசிஷனில் 1,52,000 ப்ளஸ் பியோட கேபிட்டல் வந்து என்ன இருக்குங்க 1,08,000. ஸோ 1,08,000 இந்த டோட்டல் அமௌண்ட்டில் 1/4 ஓகேங்களா. ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 65,000. ஸோ இந்த கேபிட்டல் அமௌண்ட் அவர் கொண்டு வராருன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ அவரோட கேபிட்டல் வந்து என்னவா இருக்குங்க 2 கேபிட்டல் ஆஃப் பேலன்ஸ்லேயே போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம். இங்கே வந்து இவர் என்ன கொண்டு வராருங்க கேஷ் வந்து எவ்வளோ கொண்டு வராருங்க 65,000 கொண்டு வராரு ஓகேவா. 65,000 எப்படி வந்துச்சுங்கிறத கால்குலேஷன் தான் 1/4ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. 1/4 ஓகே. உங்களோட பேலன்ஸில் அதாவது 1,52,000 ப்ளஸ் 1,08,000ல் ஓகேங்களா 1/4 65,000. இப்போ டோட்டல் இந்த சைடில் நில்லாக இருக்குது. இப்போ இவருக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அவர் கொண்டு வரும்போது 65,000 அவரோடது. ஸோ இங்கேயும் க்ளோஸ் பண்ணும்போது 65,000. இப்போ அவரோட பேலன்ஸ் என்னவாக இருக்குங்க 65,000 பேலன்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ புரிஞ்சுதா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்து என்ன போடணுங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட்டில் கேபிட்டல் பொசிஷன் பார்த்தாச்சு, அட்மிஷன் அப்புறம் கேபிட்டல் பொசிஷன் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் ஏ பி அண்ட் டி ஆஸ் ஆன் 1/1/2014 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது கிரெடிட்டார்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டை பாருங்கள். கிரெடிட்டார்ஸ் வந்து 30,000 இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் கிரெடிட்டார்ஸ் 30,000. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் கேபிட்டல் ஏபி இப்போ என்ன இருக்குங்க டி இருக்குமா. ஸோ கேபிட்டல் ஏபிடி இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் தான். ஏவோடது எவ்வளோ இருக்குங்க 1,52,000 1,52,000. ஸோ பியோடது எவ்வளோங்க 1,08,000 1,08,000. சியோடது எவ்வளோங்க 65,000. இங்கே இருக்குது பார்த்தீங்களா கேபிட்டல் 65,000 ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் இருக்குது. ஸோ கேஷ் இது அப்புறமா போடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷினரி எவ்வளோ இருக்குங்க மெஷினரி 1,12,000 இருக்குது 20,000. மெஷினரி 1,20,000 இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்வில்லை நம்ம பிரித்து கொடுத்தாச்சு. இனி குட்வில் இல்லை நம்மளுக்கிட்ட ஓகேங்களா. இப்போ கேஷ் மட்டும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கும். இப்போ கேஷ் ஓல்டு கேஷ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 நம்மகிட்ட இருக்குது ஓகேங்களா. ஸோ கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 நம்ம கையில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் 48,000 32,000 கேஷ் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா. ஸோ 48,000 எதுக்குன்னா சிக்கு செட்டில் பண்ணுறதுக்காக 48,000ம் 32,000 கேஷ் கொண்டு வந்திருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேஷ் இருக்குது பாருங்கள் கேஷ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ -80,000 கேஷை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எங்கெங்கெல்லாம் கேஷ்னு இருக்கோ அந்த என்ட்ரிஸ் எடுத்தால் கூட போதும். இங்கே 2 கேஷ் இருக்கா ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேஷ் இருக்குது மைனஸ் பண்ணியாச்சு. இது வந்து ப்ளஸ் இது மைனஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி ஒரு கேஷ் நம்மளுக்கு இன்கம் ஆகிருக்கு. ஸோ ப்ளஸ் 65,000 ஓகேங்களா. ஸோ ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒன் மோர் டைம் நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் சிக்கு ஒரு கேஷ் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. சிக்கு ஒரு கேஷு 60,000 பே பண்ணுறோம் ஓகேங்களா. அந்த சிக்கு ஒரு 60,000 கேஷ் ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட அமௌண்ட்டு ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட அமௌண்ட்டு. இப்போ இதிலேருந்து பேலன்ஸ் வரதான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஒரு 1,10,000 ப்ளஸ் 48,000 ப்ளஸ் 32,000 ப்ளஸ் 65,000 ப்ளஸ் 60,000 மைனஸ் 80,000 ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு கேபிட்டல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,35,000 2,35,000. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேலி ஆகும் ஓகேங்களா 30. ஸோ இதோட டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 3,55,000 வருது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 3,55,000 டேலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ புரியுதுங்களா நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஓகேங்களா. 1,10,000 கேஷ் இருக்குது 48,000 32,000 60,000 உள்ளே கொண்டு வந்திருக்காங்க
கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் 80,000 பே பண்ணுறாங்க. சியோட 60,000 கேஷ் ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா, அதை தான் பே பண்ணியிருக்காங்க. இப்போ டி வந்து 65,000 கொண்டு வந்திருக்காரு. இது வந்து டியோட கேபிட்டல், இது வந்து சியோட கேபிட்டல். ஏன்னா இது வெளியே போகும்போது இவங்களோட தொடர்ந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து சியோட செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு. ஓகேவா, இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற கேஷ். இது வந்து ஏவோட ப்ரைவேட் கேஷ். இது வந்து பியோட ப்ரைவேட் கேஷ். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனால் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி போடுவோம், ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பர்சன் அட்மிட் பண்ண எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம், ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட நியூ பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ்